இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான். ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 18வது தலைப்பு நெல்லிக்காய். கணியன் பூங்குன்றனார் காலம் முதல் இன்றைய கம்ப்யூட்டர் காலம் வரை ஒரு கனி நம் வீட்டிலும் தோட்டத்திலும் காட்டிலும் உறவாடி வருகிறது என்றால் அது நெல்லி. ஏகப்பட்ட விதைகளுடன் இருந்த வாழைப்பழத்தின் பல வகைகள் மரத்தில் காய்க்கும் ஐஸ்கிரீம் போல விதை காணாமல் போன ஹைபிரிட் ரகமாகி விட்டன. கும்பகோணத்து புளிப்பு மாதுளை காபுல் இனிப்பு மாதுளை ஆகிவிட்டது. மரத்திலிருந்து விழுந்தால் சிதைந்து விடும் மெல்லிய தோல் சிவப்பு கொய்யா, கடித்தால் பல்லை வலிக்கச் செய்யும் முரட்டுத்தோலுடன் லக்னோ கொய்யாவாகிவிட்டது. பன்னீர் திராட்சையின் கருகரு கூந்தலுக்கு நெல்லி முடிவளர் கூந்தல் தைலத்துக்கும் உடல் சூட்டை தணிக்கும் மருத்துவ தைலத்துக்கும் மிக முக்கியமாக சேர்க்கப்படும் மருந்து பொருள் நெல்லி. நெல்லிக்காய் சாறு, சிறுகீரைச் சாறு, கற்றாழைச் சாறு, பொன்னாங்கண்ணி சாறு, பசும்பால் ஆகியவற்றை தலா 1 லிட்டர், இளநீர் 8 லிட்டர், நல்லெண்ணெய் 2 லிட்டர் கலந்து காய்ச்சிய தைலம் உடலை குளிர்வித்து கூந்தல் கருகருவென அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர உதவும். விதை பறிக்கப்பட்டுவிட்டது, நிறம் மறைக்கப்பட்டுவிட்டது. நாவலும் இளந்தையும் நகர்ப்புற குழந்தைகள் போல பருத்து போய் அடையாளத்தை தொலைத்து விட்டன. ஆனால் நெல்லி அதிகம் மாறவில்லை. ஊட்டம் பெற்ற வீரிய ஒட்டு ரகங்கள் வந்தாலும் இன்னும் பெருவாரியாக தன் அபூர்வ பாரம்பரிய குணத்தை நெல்லி தொலைக்கவில்லை. கொஞ்சம் புளிப்புச்சுவையும் கொஞ்சம் குளிர்ச்சித்தன்மையும் கொண்ட நெல்லிக்கு புளிப்பை தாண்டி துவர்ப்பு, கசப்பு, இனிப்புச் சுவைகளும் உண்டு. நெல்லியை சுவைத்து பின் நீரை விழுங்க ஒரு இனிப்புச் சுவையை நாம் ரசித்திருப்போமே, அந்தச் சுவைக்கு வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, மருத்துவ குணமும் உண்டு. சித்த ஆயுர்வேத மருந்துகளின் முன்னோடி மருந்து என்றால் அது திரிபலா என்னும் மூவர் கூட்டணி. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் எனும் 3ம் சேராத சித்த ஆயுர்வேத மருந்துகள் மிகச்சிலவே. வீட்டில் முதியவர்கள் இருந்தால் திரிபலா அவசியம். மலச்சிக்கல் முதல் பல வயோதிக நோய்களுக்கு திரிபலா ஆபத் பாந்தவன். நெல்லி கூட்டணி அமைத்து மட்டுமல்ல, தனித்தும் சிறப்பாக இயங்கும் அற்புத மூலிகை. உடல் மெலிய, அடிக்கடி காய்ச்சல், தலைவலி என சோம்பி படுக்காமல் இருக்க, இழந்த இளமையை மீண்டும் பெற என பல நன்மைகள் இளங்காலையில் நெல்லிச்சாற்றை அருந்த கிடைக்கும். 2 நெல்லிக்கனிகளை விதை நீக்கி அரைத்து 200 மில்லி நீரில் கலந்து ஜூஸ் தயாரித்து காலை பானமாக பருகுங்கள். நெல்லிக்காய் லேகியம். நெல்லிக்காய்ச் சாறில் சர்க்கரை சேர்த்து பாகு காய்ச்சி அந்த பாகில் அதிமதுரம், கூகை நீரு, பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம், திப்பிலி பொடி சேர்த்து பசு நெய் விட்டு கிண்டி ஆறிய பின் தேன் சேர்க்க நெல்லிக்காய் லேகியம் தயார். இந்த லேகியத்தை சுண்டைக்காய் அளவு தினம் 2 வேளை சாப்பிட இரும்பு சத்து கூடும். உடல் வலு குறைந்த குழந்தைகள் பலம் பெறுவர். பெரியோருக்கு வரும் நீர்ச்சுருக்கு, உடல் சூட்டு பிரச்சனையும் இந்த மருந்தில் தீரும். நாட்டு மருந்து கடையில் நெல்லி வற்றல் வருடம் முழுக்க கிடைக்கும். பழமாக கிடைக்கப் பெறாதவர்கள் அந்த வற்றலை வாங்கி கஷாயமாக்கி பொடி செய்தும் இதே பயனை பெறலாம். முதுமையில் செல்லழிவை ஏற்படுத்தும் ஃப்ரீ ராடிக்கல்ஸை கழுவி கரை சேர்த்து செல்லழிவை தடுக்கும் ஆற்றல் நெல்லிக்கு உண்டு. அதனால்தான் நெல்லிக்கு காயத்தை கல் போல் வைத்திருக்கும் காயகற்பம் எனும் பட்டம். இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸை வெளியேற்றும் பணியை நெல்லி செவ்வனே செய்வதால் வயோதிக மாற்றங்களான தோல் சுருக்கம், கண்புரை, மூட்டுத்தேய்வு என எல்லாவற்றையும் முடிந்தவரை தள்ளி போட்டு ஆயுளை வளர்க்கும். இரத்த சோகை நீங்க இரும்புச்சத்து நிறைவாக உள்ள பொருட்களை மட்டும் சாப்பிட்டால் போதாது. இரும்பை உட்கிரகிக்க வைட்டமின் சி அவசியம் தேவை. மிக அதிக அளவு வைட்டமின் சி சத்தை தன்னுள் கொண்ட மூலிகை நெல்லி மட்டுமே. இதன் துவர்ப்புத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை உரம் போட்டு வளர்க்கும் மருத்துவ கூறுகள் விரைந்தது. சாதாரண சளி, இருமலுக்கான நோய் எதிர்ப்பு முதல் HIV-க்கு எதிராக போராடும் நோய் எதிர்ப்பு சக்தி வரை செயல்படும் நெல்லியின் பெருமையை சென்னை தமிழில் சொன்னால் இது நெல்லி அல்ல கில்லி. உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.